ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஹோட்டல் ஸ்டைல் காஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காஃபி வித்தியாசமான முறையில் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் ஹோட்டலில் குடிக்கிற அதே டேஸ்ட்லேயே நம்ம இந்த காஃபி பண்ண போகிறோம். அதுக்கு நான் காஃபி பர்குலேட்டர் எடுத்திருக்கேன். இந்த காஃபி பர்குலேட்டரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத வாழ்க்கை இந்த வீடியோ, தெரிஞ்சவா இதை இக்னோர் பண்ணிடுங்க. இந்த காஃபி பர்குலேட்டர் பார்த்தீங்கன்னாக்க வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் காஃபி மேக் பண்ணலாம். இந்த பர்குலேட்டர் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டபுள் வாலில் மேக் பண்ணியிருக்கா. இந்த பர்குலேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே காம்பேக்டாக அழகாகவும் இருக்குது. நமக்கு இந்த பர்குலேட்டரில் அடியில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிட்டோம். ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் கொடுத்துருக்கா. அந்த ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் பிலோவில் 1 டம்ளர் வாட்டர் நம்ம ஃபில் பண்ணிட்டா போகிறோம். இந்த ஃபில்லரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்கா. இந்த ஃபில்டரில் தான் நம்ம காஃபி பவுடர் போடணும். இதில் நம்ம வாட்டர் ஃபில்அப் பண்ணி வைக்கணும். அந்த ப்ரெஷர் ரிலீஸ் வால்வுக்கு பிலோவில் இந்த ஃபில்டரில் நம்ம காஃபி பொடி எந்த பிராண்டு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுறத போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் நம்ம போடலாம். தலை தட்டி போடக்கூடாது, நம்ம ரேண்டமாக 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் 1 டம்ளர் வாட்டர் நான் ஃபில்அப் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெஷர் ரிலீஸ் வால்வுக்கு கீழே பர்குலேட்டரோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்க காஃபி பொடி நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது. அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ரேண்டமாக. இந்த ஃபில்லரை இது மேலே வச்சுட்டு நம்ம நல்லா லாக் பண்ணிக்கலாம். இது நம்ம டைரெக்டாக கேஸ் ஸ்டவ்வில் சின்ன பர்னர்லேயும் வைக்கலாம், பெரிய பர்னர்லேயும் வைக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு மேலே வரும் டிகாக்ஷன் அந்த ஃபில்லரில். இப்போ பாருங்க, நமக்கு டிகாக்ஷன் ரெடி ஆகிடுது. நம்ம இந்த பர்குலேட்டரில் 2 ஸ்பூனுக்கு 4 பேருக்கு ஒரு டைமில் சர்வ் பண்ணலாம். நமக்கு காஃபி ஹோட்டல் ஃப்ளேவரில் கிடைக்கணும்னாக்க அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் டிகாஷன் போடணும். பாலும் நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்து நம்ம காய்ச்சிக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம காஃபி போடுறதுக்கு பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது மீடியம் ஃபேட் மில்க் தான். பாலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கப் ஆஃப் காஃபி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு டம்ளரில் முதல்ல 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது சின்ன ஸ்பூனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக டிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ காஃபி, அந்த அளவுக்கு நமக்கு டிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம். காஃபியில் எப்போதுமே தூக்கலாக சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணக்கூடாது. மீடியமாக தான் ஆட் பண்ணணும். நமக்கு அந்த ஸ்வீட் இருக்கணும், அதே சமயத்தில் ஓவர் ஸ்வீட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பால் நமக்கு நல்லா பொங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம பாலை டிகாஷனோட ஆட் பண்ணிக்கலாம். ஹோட்டலில் நம்ம காஃபி சாப்பிட்றச்சே ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு காரணம் காஃபி டிகாஷன் அப்பப்போ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் அவள் மேக் பண்ணுவாள். அதே மாதிரி பாலும் நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே ஃப்ளேவரில் நம்ம வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பாலை நம்ம திக்காக எடுத்துக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நான் ஊற்றின அளவு தான் 2 ஸ்பூன் தான் ஊற்றலாம். இந்த காஃபியை நம்ம நல்லா நுரப்பங்கு ஆற்றினதுக்கப்புறமா பால் ஆடையை நம்ம அது மேலே போட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் காஃபி டிகாஷனையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் காஃபி சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த காஃபி பர்குலேட்டர் கிச்சனுக்கு வேண்டிய ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னே சொல்லலாம். இந்த காஃபி பர்குலேட்டர் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க காஃபி ஷாப்பில், கிச்சன் அப்ளையன்சஸ் ஷாப்பில், பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த காஃபி பர்குலேட்டர் பார்த்தீங்கன்னாக்க 4 கப்ஸு 6 கப்ஸு 8 கப்ஸு இந்த மாதிரி ரேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த காஃபி பர்குலேட்டரோட 4 கப்ஸோட ப்ரைஸு 700 to 800 ரேஞ்சில் இருக்குது. இந்த காஃபி பர்குலேட்டரை க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. ஃபில்லர் தனியாக, ஃபில்டர் தனியாக, எல்லாமே தனித்தனியாக எடுத்து நம்ம அழகாக க்ளீன் பண்ணி வச்சுடலாம். இந்த ஹோட்டல் ஸ்டைல் காஃபி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.